30 தேவமாதாவின் வணக்க மாதம் முந்தின நாள் இன்று அன்னையின் வழியில் தூய்மை வாழ்வின் பாதை என்ற தலைப்பில் சிந்திப்போம். மரியா, நான் ஆண்டவரின் அடிமை, உம் சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்றார். லூக்கா 1:38. மரியாளின் இந்த வார்த்தை முழு அர்ப்பணிப்பின் மொழி. அவள் தூய்மையில் வாழ்ந்தாள், ஏனெனில் அவள் முழுமையாக இறைவனுக்குரியவளாயிருந்தாள். தூய்மை என்பது பாவமின்மை மட்டும் அல்ல, அது இறைவனுக்கே சொந்தமான இதயம். ஜெபம். அருள்மிகு அன்னையே, இன்றைய நாளை உமது திருப்பாதத்தில் சமர்ப்பிக்கிறோம். எங்கள் வீடுகளை ஆசீர்வதியும், எங்கள் மனங்களில் தூய்மையை வளர்த்தருளும், எங்கள் வாழ்வில் பாவத்தின் இருளை அகற்றி கிருபையின் ஒளி பரப்பும். உம்மை போல் இறைவனை ஆம் என்று ஏற்கும் மனதை தாரும். உமது மாசற்ற இருதயத்தின் பாதுகாப்பில் எங்களை வைத்தருளும். இன்று நாம் செய்கிற ஜெபமாலை, மன்றாட்டு மாலை அனைத்தையும் ஏற்று எங்கள் வேண்டுதல்களுக்கு பதிலளித்தருளும். அன்னையே, இந்த நாள் ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாகவும் எங்கள் வாழ்வு இறை நிறைந்த வாழ்வாகவும் மாற்றும். ஆமென்.